இருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் இன்டர்வியூ ரிலேட்டடான மிக முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டுருவாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குறுகிய கால மற்றும் மத்திய கால கூட்டுறவு கடன் அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 3 அடுக்கு முறையில் செயல்படுது. மாநில அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, அதாவது டிஎன்எஸ்சிபின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு ஸ்டேட் அஃபேர்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்கு. இந்த பேங்கு 1905 துவங்கியிருப்பாங்க. மாவட்ட அளவில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 24 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. ரீசெண்டாக நாமக்கல்லில் ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துவங்கியிருப்பாங்க. இதை நம்ம டிசிசிபின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி 1913 மதுரையில் துவங்கியிருப்பாங்க. பிரதம அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். தமிழ்நாட்டில் தற்பொழுது 4473 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் 218 கிளைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஃபேக்ஸ்ன்னு சொல்லுவோம், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. அந்த அமைப்புகள் மேக்சிமம் குறுகிய கால கடன், மத்திய கால கடன் கொடுக்குறாங்க. குறுகிய கால கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நகைக்கடன், பயிர்க்கடன். இதற்கான குறைந்தபட்ச தவணை காலம் 12 மாதங்கள், அதிகபட்சம் 18 மாதங்கள். குறைந்தபட்சம் தவணை காலம் நெல் பயிர் இது போன்ற பயிர் வகைகளுக்கு கொடுப்பது 12 மாதங்கள் தவணையில் கொடுப்பாங்க. 18 மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும்பு, வாழை போன்ற பயிர்களுக்கு 18 மாத தவணையோடு அந்த கடன்கள் என்பது கொடுப்பாங்க. மத்திய கால கடன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு குறைந்தபட்ச தவணை காலம் 2 ஆண்டுகள், அதிகபட்சம் 5 ஆண்டுகள். பசுமாடு வாங்குவது, மாட்டுக்குட்டைக்கு அமைத்தல் இது போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த மத்திய கால கடன்கள் என்பது வழங்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தற்பொழுது விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க. விவசாய கடனுக்கு காமனாக வட்டி பார்த்திங்கன்னா 7%. இதில் 2+2 இந்த 4% மத்திய மாநில அரசால் கொடுக்கப்படுது. மீதி இருக்கக்கூடிய 3% வட்டி அதாவது தவணை காலம் 12 மாதம் தவணைன்னு வச்சுக்கிடுங்க. அந்த தவணை காலத்துக்குள்ளே வாங்கிய ஒட்டுமொத்த தொகையும் விவசாயி செலுத்தியிருக்கும் போது மீதி இருக்கக்கூடிய அந்த 3% வட்டி ஊக்க மானியமாக மத்திய அரசே கொடுத்துருந்தாங்க. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமல் தற்போது கடன்கள் என்பது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த அமைப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய அமைப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கியை பொறுத்தளவு நபார்டு, கூட்டுறவுத்துறை, ஆர்பிஐ இந்த 3 அமைப்புகள் ஆய்வு செய்வாங்க. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நபார்டு, கூட்டுறவுத்துறை, ஆர்பிஐ, மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. அதே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவுத்துறை, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. இந்த 2 அமைப்புகள் ஆய்வு செய்வாங்க. இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. அதே போல் இந்த கடன்கள் எப்படி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி தனக்கு தேவைப்படக்கூடிய கடன்களை நபார்டுகிட்ட வாங்குவாங்க. நபார்டுகிட்ட வாங்கக்கூடிய அந்த கடனை மத்திய கூட்டுறவு வங்கிக்கு கொடுப்பாங்க. மத்திய கூட்டுறவு வங்கி நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுக்கும். சரிங்களா? விவசாயிகளுக்கு நேரடியாக கையில் ரொக்கமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த மத்திய கூட்டுறவு வங்கியுடைய கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளில் இந்த விவசாயிகள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த கணக்கில் டைரெக்டாக மத்திய கூட்டுறவு வங்கியே அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடும். இதுதான் தற்பொழுது ஒரு ப்ராசஸாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த டாபிக் சார்ந்து வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.